ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக் a brain rot. ஸோ கைஸ், இந்த கேம் கான்செப்ட் என்னன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட்டை தோண்டி எடுக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், பிரெயின் ராட்டெல்லாம் பிடிச்சி மண்ணுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சி வச்சிருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சைடில் பாருங்கள் 0 மீட்டர், 100 மீட்டர், 600 மீட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம 600 மீட்டருக்கு போயிட்டு அங்கே டுன் சவுரு இருப்பானா ஃப்ரெண்ட்ஸ், அவனை மட்டும் போய் காப்பாற்றிட்டு வரணுமா. ஏன்னா அவன் தான் ஒரு மெயின் பிரெயின் ராட்டில். ஸோ அவனை வந்து 600 மீட்டரில் போட்டு அவனை புதைச்சி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம 600 மீட்டர் போயிட்டு அவனை காப்பாற்றணும். அதான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ ஒரு லைக் ஒரு ஷேர், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோண்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் கிராஃப்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா டர்ட்டு, அதே மாதிரி வந்து வச்சிருக்கானுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸை கூட வாங்கலாம் போல இருக்குது. அங்கே போட்டிருக்கு பாருங்கள், பை ஏ பெட்டர் பிக்காக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம கொஞ்சம் நேரம் தோண்டிட்டு அப்புறம் வாங்கிக்கலாங்க. இப்போ தான் வந்து அதுக்குள்ளே பிக்காக்ஸ் அங்கே போகிறதா என்ன. ஓகே, 500 ரூபாய் சேர்ந்துருச்சு அதுக்குள்ளே. ஸோ கைஸ், ஆமாம், தோன்றதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம பிக்காக்ஸ் வாங்கிட்டே வந்துடலாங்க. அதுக்கு தான் எனக்கு சொல்லியிருக்கானுங்க போல். ஓகே, பிக்காக்ஸ் எங்கே வாங்குறது? இதுவா? இதெல்லாம் கண்டிப்பாக ரோபக்ஸாக இருக்கும். இங்கே இருக்குங்க கடை. ஸோ எவ்வளோ? 100 ரூபாய்க்கு பிக்காக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வாங்கிக்கலாம் முதல்ல. ஸோ இது என்ன பிக்காக்ஸ்னால் சில்வர் நினைக்கிறேன். இருங்க கொடுத்து பார்க்கலாம். ஸ்டோன் பிக்காக்ஸ். ஓகே, ஸோ கைஸ், இப்போ நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸ் வாங்கியாச்சு. அது 100 ரூபா. ஸோ அடுத்த பிக்காக்ஸ் வந்து 1000 ரூபாய்க்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம தோண்ட ஆரம்பிக்கலாம். ஸோ போட்டிருக்காங்க பாருங்கள், சேவ் டுன் சஹூர் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் 600 மீட்டரில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி நம்ம போகிற வழியில் நிறைய பிரெயின் ராட்ஸ் இருப்பாங்க. நம்ம வேணும்னா அவங்கள காப்பாற்றிக்கலாம். பார்க்கலாம் வேறு என்ன பிரெயின் ராட்லாம் இருக்காங்க சொல்லிட்டு. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே கூண்டில் ஏதோ ஒரு பிரெயின் ராட் மாட்டிகிட்டு இருக்கான். அவனை போய் காப்பாற்றிட்டு வந்துடலாம். டே தம்பி, ஐ எம் கம்மிங் ஃபார் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அதை நோக்கி தான் போகிறோன்னு நினைக்கிறேன். தோண்டு, நல்லா தோண்டு. ஸோ கைஸ், இப்போ நம்ம டர்ட் லேயர் முடிச்சுட்டு அடுத்து ஸ்டோன் லேயர் வந்தாச்சு. ஐயோ, என்னங்க அவன் மேலே இருக்கான். டே இறாரா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவனை காப்பாற்றலாம். ஐயோ, என்னங்க தோண்ட முடியல அந்த சைடு. ஏய் கைஸ், இந்த கேமில் என்ன பிரச்சனைனா கீழே மட்டும் தான் தோன்றான், சைடில் தோண்ட மாட்டான். ஆனால் பாவி டே, இதை சொல்லவே இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலேருந்து தோண்டிட்டு வரும்போது இவன் சைடில் தோண்ட மாட்டாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே தான் போவேன் அப்படின்றான். அட மடையா, ஐயே, இது தெரியாமல் போச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அவனை காப்பாற்றுறதுக்கு நம்ம திரும்ப மேலே இருந்து வேறு ரூட் வழியாக தான் வரணும் போல இருக்குது. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோன்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் இம்பாசிபிள். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ மேலே போய்ட்டு வேறு ரூட்டில் வரலாம் ஃப்ரெண்ட். எனக்கு தெரிஞ்சு வேறு வழி தெரில. ஸோ இப்போ நம்மகிட்ட நல்ல பிக்காக்ஸ் தானே இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே தோண்டிடலாம். ஸோ இங்கே தோண்டினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கூண்டை திறந்துடலாம். ஸோ கைஸ், ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக போய் டுன் காப்பாற்றுறதை விட்டுட்டு நம்ம டேரெக்டாக டுன் காப்பாற்றினா கூட கேம் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்மளுக்கு அது வேணான்றேன். ஒரு 2-3 பிரெயின் ராட்டை காப்பாற்றலான்றேன். சரி வாங்க, எந்த பிரெயின் ராட் மாட்டிகிட்டு இருக்கு தெரில. டேரா, அண்ணன் இஸ் கமிங் டு சேவ் யூடா. கூண்டு அங்கே இருக்குது தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க, கரெக்டாக தோணலாம். இப்போ கரெக்டாக நம்ம போய் அந்த கூண்டு மேலே விழுந்துருவோம்னு நினைக்கிறேன். விழுந்தால் தான் காப்பாற்ற முடியும். எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே கமான், ஜெம்ஸும் காயின்ஸும் வேறு நிறைய கிடச்சிருச்சுங்க நம்மளுக்கு. வந்தாச்சு, திறக்கலாமா? சிம்பான்ஜினி பனானினி இவன் கிடச்சிருக்கான். இவனை தான் அடைச்சி வச்சிருக்காங்களா? ஏன்டா இவனெல்லாம் போய் அடைச்சி வைக்கிறீங்களே, பாவண்டா அவன், சல்ல குட்டி குரங்கு குட்டிடாவன். அவனை போய் அடைச்சி வைக்கிறீங்களே குரங்கு, என்ன பண்ணுவான் அவன் சொல்லு. ஓகே, என்ன பிக்காக்ஸ் வாங்கலாம்? 2500 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதான் வாங்க முடியும், வேறு காசு இல்லை, வேறு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல இது பிரான்ஸ் பிக்காக்ஸ் நினைக்கிறேன். பிரான்ஸ் இல்லை, இது ஏதோ சொல்லுவாங்களே மைண்ட் கிராஃப்டில் கூட இருக்குமே, இது பேர் நாங்கள் உட்டு இல்லைங்க இது. ஆனால் பிரான்ஸ் தானா? காப்பர் பிக்காக்ஸ். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தோன்றதை ஸ்டார்ட் பண்ணலாம். கமான் லெட்ஸ் கோ. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 மீட்டரில் இருக்கும் ஃப்ரெண்ட். ஓகே வாங்க, நம்ம வந்து இனிமேல் பாரபட்சமே பார்க்காம அப்படியே தோண்டிக்கிட்டே போகலாம். கமான் தோண்டு. அச்சமில்ல தோண்டு. அச்சமில்ல தோண்டு. ஓகே, யூ ஹாவ் அ ரிவார்டா? என்ன ரிவார்டு? என்ன கைஸ், எது ரிவார்டு இருக்குன்றானுங்க, ஒன்றும் புரியலை. சரி, அதெல்லாம் தேவையில்லைங்க, நம்ம வேலையை பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு கூண்டாண்ணா வந்துட்டோம். இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன பிரெயின் ராட்டுகளோ. டுன் சவுர். ஓகே டுன் சவுரை தான் நம்ம காப்பாற்ற போகிறோம். இங்கே ஏன்னா டுன் சவுர் வச்சுருக்கீங்க? ஸோ கைஸ், இது வந்து சாதாரண டுன் சவுர். மெயின் டுன் சவுர் கீழே இருக்கான். இந்த கூண்டில் வந்து ஆக்சுவலி டுன் சவுர் வைக்காமல் வந்திருக்கலாம். ஏன்னா எப்படியும் நம்ம டுன் சவுரை காப்பாற்ற தான் போகிறோம். எதுக்கு இதுலேயே அவனை வச்சுட்டு இதில் மற்ற பிரெயின் ராட்ஸ் மட்டும் வச்சுருக்கலாம். ஓகே வாங்க, கீழே போகலாம். இங்கே இன்னொரு கூண்டு இருக்குது. அதுக்கிட்ட போக முடியுமான்னு தெரில ஃப்ரெண்ட். கஷ்டம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம முயற்சி தான் அது.
என்ன போக முடியுமா? வந்துட்டோம். என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? லாஸ் crocodilos. ஓகே, இதெல்லாம் என்ன பிரெயின் ராட்டுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்டீல பிராண்டரில் பார்த்துருக்கேன் இந்த லாஸ் பொம்பர்டினோ crocodilo அதெல்லாம். ஓகே கமான் கைஸ், வாங்க மேலே போகலாம். ஸோ இப்போ வந்து பிக்காக்ஸ் வாங்கலாம் கைஸ். நம்மகிட்ட காசு இருக்குது. 15,000 நினைக்கிறேன் அடுத்த பிக்காக்ஸு. 15,000 இல்லை என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஏய் ஐயோ சாமி, என்னங்க இது திறம் கீழே. சரி விடுங்க, தோண்டிகிட்டே போயிடலாங்க பேசாமல். எப்பா இவ்வளோ தூரமாக வந்தோம் நம்ம, என்னங்க சொல்கிறீங்க? ஓகே ஃப்ரெண்ட், 200. ஓ சூப்பருங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்குமா? ஏதோ கிடச்சிது, 400 கிடச்சிச்சு. ஏதோ தோணுனேன், என்ன தோணுன்னு தெரில. 400 கொடுத்துட்டானுங்க. ஏய் இவ்வளோ தூரமாங்க தோணுனேன். ஓ 200 மீட்டர் தான் நானா இது? ரொம்ப தோணுன மாதிரி, இவ்வளோ தோணுமே எனக்கே தெரில. சரி ஓகே வாங்க நம்ம தோண்டிகிட்டே போகலாம். கமான் 25,000 ரைட்டு, 26,000, 27,000, 27, 28. ஓகே பக்கா. ஸோ கைஸ் அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெண்ட், மைண்ட் கிராஃப்டில் கூட சொல்லுவாங்களே இப்போ கிரேவல் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பேர் என்னது, கிரேவலா? ஆமாம் கிரேவல்லாம் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் ஒருமே ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அதான் கிரேவல் நினைக்கிறேன். ஓகே வாங்க தோணலாம். இங்கே ஒரு பிரெயின் ராட் இருக்கான், இவன் யாருன்னு பார்க்கலாம். ஹூ இஸ் திஸ் மங்கூஸ் மண்டையன்? யார்ப்பா நீ தம்பி? உன் பேர் என்னப்பா? திரும்ப அந்த பனானாவை தான் போட்டு வச்சுருக்கானுங்க. இது என்னதுங்க, கிரானைட் இது. சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். ஸோ கிரானைட் லெவல் வந்தாச்சு. கமான் கைஸ், பாதி தோண்டி வச்சு ஏன்னா பாதி தோணா டுன் செவரை காப்பாற்றிடலாம். பாவம் அவனை கீழே போட்டு வச்சுருக்கானுங்க. அப்படின்னா அவன் பாவம் பண்ணுறான். பேப்பர் சொன்னது ஒரு குத்தமாடா. ஏதோ டுன் செவருன்ற பேர் ஃபேமஸ் ஆயிடுச்சு, அதுக்காக அவனை கடைசியில் போட்டு மண்ணுக்கடையில் போட்டு புதைச்சி வச்சுருக்கானுங்க. பாவம் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. டுன் சஹூர். ஓகே தோண்டு நல்லா தோண்டு. கமான் 400 மீட்டர் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கமான் ஃபீட். கமான் 7, 8, 9, 10. யூ கேன் டூ இட். இங்கே இன்னொன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது என்னன்னு பார்க்கலாமா? ஆஹா வாய்ப்பே இல்லை, அதுக்கிட்ட போகுது வாய்ப்பே இல்லை. ஆனால் ஓப்பன்னு காட்டுது, திறக்க முடியுமா என்ன? முடியுதுங்க. டுன்னுங்க டேய், அட மடையானுங்களா, ஏன்டா டுன்டூனே கொடுக்குறீங்க? மட பசங்களா. அதான் டுன் தானே காப்பாற்ற போகிறோம். வேறு எதாவது கொடுக்கலாம்ல, இந்த எதோ சொல்லுவாங்களே ட்ரலாலாம் கொடுக்கலாம்ல. ஓகே வாங்க ஃப்ரெண்ட் மேலே போகலாம். ஓகே மேலே வந்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட 50,000 ரூபா இருக்குது ஃப்ரெண்ட். இப்போ அடுத்த பிக்காக்ஸ் வாங்கிடலாம் தான் நினைக்கிறேன். எவ்வளோ? 35,000. ஓ 35,000 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்கியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அயன் பிக்காக்ஸ் நினைக்கிறேன். ஆமாம் சில்வர் அதுக்குள்ளே கொடுக்க மாட்டானுங்க, அயனாக தான் இருக்கும். ஓகே வாங்க கீழே போகலாம். ஓகே எப்பா எவ்வளோ தூரம் போய் எவ்வளோ தோண்டி இருக்கோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மா அப்படியே இங்கே பாருங்கள், எப்பா சரியான இதுவாக போயிட்டுருக்கு நம்மளுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட். ஏய் அப்பா சரியான தோண்டு, வேறு லெவல். ஓகே அடுத்து இன்னும் தோண்டி இருக்கோம், ஏன்னா நம்ம கிரானைட் வரைக்கும் போயிருந்தோம். அம்மா கிரானைட்டே முடிய போகுது ஃப்ரெண்ட். ஓகே வாங்க தோண்ட ஸ்டார்ட் பண்ணலாம். கமான் தோண்டு. அவ்வளோதான். அடுத்து இதுனா லெவலு டீப் ஸ்லேட் அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கெல்லாம் தெரியாது இது பேர், அங்கே போட்டிருக்கு பாருங்கள் டீப் ஸ்லேட்டுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 400. கமான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 200 தான். அதுக்கப்புறம் டுன்டூனை காப்பாற்றிடலாம். கீழே பச்சை கலரில் இருக்கல ஒரு அவன் தான் டுன்டூனா. டுன்டூன் உன்னை பார்த்துட்டேன். டுன்டூன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இந்த பிரெயின் ராட் வரதுக்கு முன்னாடி டுன்டூன்னா எனக்கு ஒரே டுன்டூன் தான் தெரியும். சோட்டா பீமில் ஒரு டுன்டூன் ஆன்டி மட்டும் தான் எனக்கு தெரியும். இப்போ தான் டுன்டூன்னா இவன் ஆகிட்டான். ஃபர்ஸ்ட்லாம் டுன்டூன்னாலே ஆன்டி தான்டா, லெட்டு கொடுப்பாங்க தெரியுமாடா அவனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட் இது 500வது லெவல் தாண்டி போயிட்டு இருக்கோம். இது வந்து பெட்ராக் லெவல். ஏன்னா பெட்ராக்லாம் மைண்ட் கிராஃப்ட்லேயும் தோண்ட முடியாது, இவனோட அசால்ட்டாக தோன்றான். அதுவும் சில்வரா? சில்வர் பிக்காக்ஸில் இது என்னது அயன் பிக்காக்ஸ் வச்சு ஈஸியாக தோன்ற. டேய் பெட்ராக்கோட பவர் தெரியுமாடா உங்களுக்குலாம்? ஓகே கமான் கேஸ் வாங்க அப்படியே ஒரே தோண்டிடலாம். அதுக்காக பிக்காக்ஸே வாங்க தேவை, ஏன்னா 600 வந்துட்டோம் நம்ம கிட்டத்தட்ட. ஓகே தோண்டு டுன்டூன் வந்துட்டேன்டா அண்ணன் வந்துட்டேன்டா, உன்னை காப்பாத்துறேன்டா. வாடா தோண்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுனா லெவல் லாவா. ஸோ கைஸ் இப்போ நம்ம லாவாவில் தோன்றுறோம். அப்போ டுன்டூனில் லாவாவில் போட்டு புதைச்சி வச்சிருக்கானுங்களா? டேய் அவன் என்னடா பாவம் பண்ணான்? 2 முட்டைக்கண்ணு, 2 குச்சிக்கால், கையில் ஒரு குச்சி வச்சுருந்தான். அதுக்கு அவன் இங்கெல்லாம் போட்டு அடைச்சி வைப்பீங்களாடா? என்னடா ஆளாளுக்கு என் வாதியாரை பல்லு குத்தி பார்க்குறீங்களா? விட மாட்டேன்டா, நான் காப்பாற்றுறேன்டா என் வாதியாரை. ஓகே ஃப்ரெண்ட் வாங்க கீழே போகலாம். தலைவரே டுன்டூன். ஓகே தோண்டு நல்லா தோண்டு டுன்டூனை காப்பாற்று டுன்டூனை காப்பாற்று.
வந்தாச்சு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாடா டுன்டூன் வாடா. இருக்கான் பாருங்க, அக்கில் தூக்கி மகளை தாக்கிட்டு இருக்கான். அப்படியே கை தூக்கி நிற்கிறான் பாருங்க. ஏண்டா என் வாதியரோட பலன்னு இருப்பாரு, அவர் இங்கே மாட்ட விட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க டுன்டூனை கையில் பிடிச்சிட்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன். இனமென பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும் அப்படின்ற மாதிரி பிடிச்சிட்டு இருக்கேன் டுன்டூனை. பாவம் என் அண்ணனை படுக்க விட்டீங்களாடா. டேய் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா. இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கடா, யூடியூப்பில் பாருங்கடா, டுன்டூன்னு போடுங்கடா. எத்தனை பேர் இருக்கானுங்க தெரியுமாடா அண்ணனுக்கு. அவரை அடைச்சி வச்சிருக்கீங்களா, காப்பாற்றுறேன்டா. ஸோ ஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க, நம்ம டுன்டூனை காப்பாற்றியாச்சு. டுன்டூனை அப்படியே சேஃபாக மேலே கொண்டு வரோம். சூப்பர் ஃப்ரெண்ட். ஓகே, அப்படியே மேலே போயிட்டு டுன்டூனை நம்ம காப்பாற்ற போகிறோம். ஓகே, யூ சேவ் டுன்டூன் சஹூர். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டுன்டூன் சவரை ஒரு வழியாக காப்பாற்றியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த கேம் எப்படி முடிச்சுக்கலாம். இந்த கேமில் எப்படின்னு சொல்லுங்கள். இது ஒரு ஃபன்னி கேம் தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிக்க பிரெயின் ராட் சொல்லிட்டு, உங்களுக்காக தான் இந்த கேம். ஸோ நம்ம போய் கீழே இருக்கிற பிரெயின் ராடை காப்பாற்றணும். அந்த கீழே டுன்டூன் சவுர் தான் இருப்பான். ஸோ அந்த மண்டைனை போய் காப்பாற்றிட்டு வரதான் இந்த கேமோட கான்செப்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு ரோப்ளக்ஸ் கேம் போடலான்னு சொல்லுங்கள். இந்த சேனலில் நிறைய ரோப்ளக்ஸ் கேம் மட்டும் போடலான்னு இருக்கேன். ஸோ நல்ல கேம் இருந்தாலும் சொல்லுங்கள், ரோப்ளக்ஸ் கேம் இருந்தாலும் சொல்லுங்கள். நாளைக்கு என்ன ரோப்ளக்ஸ் கேம் போடலான்னு சொல்லுங்கள். பை ஃப்ரம் விடிஜி கைஸ். பாய். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ். பை ஃப்ரம் விடிஜி 2.0. பை.